கற்பனை பண்ணி பாருங்க, பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ரகசியத்தையும் எல்லையற்ற இந்த அகிலத்தோட இயக்கத்தையும் வெறும் 30 வினாடிகள்ல படிச்சிடக்கூடிய ஒரு சிறிய ஜிப் ஃபைல் மாதிரி சுருக்க முடியுமா? அது ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு கற்பனை தான். ஆனா அப்படி ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கவே சுவாரஸ்யமா இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம அப்படி ஒரு தத்துவார்த்தமான ஜிப் ஃபைலை தான் திறக்க போறோம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எப்பவுமே புதிய விஷயங்களை, அதுவும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தத்துவங்களை தர்க்க ரீதியா புரிஞ்சிக்க நினைக்கிற உங்களுக்கு இந்த உரையாடல் ரொம்பவே பிடிக்கும்னு நம்புறோம். அதாவது 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலை அப்படிங்கிற நூலோட 37வது பாடல் தான் இன்னைக்கு நம்ம தேடலுக்கான ஒரே ஆதாரம். ஆமா, வெறும் 8 வரிகள் கொண்ட இந்த பாடல் ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி எப்படி வெற்றிடத்துல தொடங்கி பேரொளியா பரவி கடைசில மனிதனோட அகங்காரத்தை சுக்குநூறா உடைக்குது அப்படிங்கிற முழுமையான வரைபடத்தை நமக்கு தருது. நீங்க முன்னாடி சொன்ன அந்த ஜிப் ஃபைல் ஒப்புமை இங்க மிக சரியா பொருந்துன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா இந்த 8 வரிகளுக்குள்ள இருக்கிற அடர்த்தி அப்படிப்பட்டது. அதாவது ஒரு மாபெரும் சுத்தமான பிரபஞ்ச மூலப்பொருள் அது எப்படி இந்த அண்ட சராசரங்கள் முழுவதையும் நிரப்புது, அது எப்படி அறிவாகவும் ஆனந்தமாகவும் மாறுது அப்படிங்கறத அவர் ரொம்ப அழகா விளக்குறாரு. அது படிப்படியா ஒரு அறிவியல் கோட்பாடு மாதிரி அவர் சொல்ற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? உண்மைதான். இத நாம ஒரு மத பாடலாகவோ இல்ல வெறும் பக்தி இலக்கியமாகவோ மட்டும் சுருக்கிட முடியாது. இத மனித உணர்வுகளோட பிரபஞ்ச இருப்போட ஒரு ஆழமான உளவியல் வரைபடம்னே சொல்லலாம். சரி, இப்போ நாம அந்த பாடலுக்குள்ள போவோம். தெரிந்த மகா சுத்த பரமுதலும் அவற்றுள்ளே சிறந்த நிலை யாதிகளும் தெளிந்து விளங்குறவே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. இங்க மகா சுத்தப்பர முதல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறத நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆமா, பொதுவா எல்லாவற்றிற்கும் ஆதியான ஒண்ணு அப்படின்னா நாம நமக்கு தெரிஞ்ச ஒரு உருவத்தையோ இல்ல ஒரு பெரிய மனித உருவம் கொண்ட கடவுளையோ தான் கற்பனை செஞ்சுக்குவோம். ஆனா அவர் இது பௌதிகமான ஒரு உருவமா சொல்லல. அது ஒரு சிறந்த நிலை, அதாவது ஒரு சுப்ரீம் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தூய்மையான எந்த மாசும் இல்லாத ஒரு மூலப்பொருள் இல்லையா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த மூலப்பொருள் இருப்பதை அவர் எப்படி உருவகப்படுத்துறார் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. ஏன்னா அது இருக்கிறதுக்கு ஒரு வெளி தேவைப்படுது இல்லையா? அத அவர் பரிந்தொர சிவவெளியில் நீக்கமர நிறைந்தே பரமசுகமயமாகி அப்படின்னு விவரிக்கிறாரு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. அதை நான் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. என்ன முரண்பாடு? நம்ம ஒரு வெற்றிடத்துல அதாவது ஸ்பேஸ் அப்படிங்கிறது எப்போதுமே வெறுமையாத்தான் பார்ப்போம். நீங்க விண்வெளியை பத்தி நினைச்சாலே ஒரு முடிவில்லாத இருண்ட அமைதியான ஒரு ஒன்றுமில்லாம தன்மை தான் நம்ம கண்முன் வரும். ஆமா, அதுதான் பொதுவான ஒரு மனித புரிதல். அப்படி இருக்க அந்த சிவவழி அப்படிங்கிறது வெறுமையா இல்ல, அது பரமசுகத்தால், அதாவது ஈடு இணையற்ற பேரின்பத்தால் முழுமையா நிரப்பப்பட்ட ஒரு வெளி அப்படின்னு அவர் சொல்றாரு. இது தர்க்க ரீதியா எப்படி சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்க, சரியா? அதுவேதான். ஒன்றுமில்லாத இடத்துல எப்படி ஆனந்தம் இருக்க முடியும்? அதை கேக்குறதுக்கு கொஞ்சம் முரண்பாடாத்தான் தோணும். ஆனா நவீன அறிவியலோட ஒப்பிட்டு பார்த்தா இதுல இருக்கும் ஆழம் நமக்கு நல்லாவே புரியும். நவீன அறிவியல்னா நீங்க குவாண்டம் இயற்பியல சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. குவாண்டம் இயற்பியலை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றிடம் அல்லது வேக்யூம் அப்படின்னு நாம சொல்றது உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லாத காலி இடம் கிடையாது. ஓ, அப்போ அங்க ஏதோ இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அது பல்வேறு ஆற்றல்களும் துகள்களும் தோன்றி மறையும் ஒரு மாபெரும் ஆற்றல் களம் அப்படின்னு இன்றைய அறிவியல் நிரூபிச்சிருக்கு. ஆற்றல் அங்க இங்கும் கொதித்துக் கொண்டே இருக்கு. அதாவது அந்த வெளி ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. இதத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் சிவவெளி அல்லது கருணை வெளி அப்படின்னு சொல்றாரு. அந்த மகா சுத்தப்பர முதலனும் தூய்மையான சக்தி அந்த வெளி முழுவதும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. எந்த ஒரு சிறு இடைவெளியும் இல்லாம நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அது வெறுமனே ஒரு ஜடப்பொருளா கிடக்கல இல்லையா? கண்டிப்பா கிடையாது. அந்த முழுமையான இருப்பே பரமசுகம். மனிதர்களாகிய நாம சுகம் அல்லது ஆனந்தம் அப்படிங்கறத ஏதோ ஒரு வெளியிலிருந்து வர்ற பொருளையோ ஒரு ஆசையோ நிறைவேற்றிக்கிட்டா கிடைக்கக்கூடிய தற்காலிக உணர்வா பாக்குறோம். ஆனா எந்தவித தேவையும் இல்லாத குறைபாடும் இல்லாத ஒரு முழுமையான இருப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே ஆனந்தமானதுன்னு அவர் சொல்றாரு. ஆமா, ஒரு குழந்தை தூங்கும்போது அதோட முகத்துல இருக்கிற அந்த அமைதியான ஆனந்தம் இருக்கு இல்லையா? அதுபோல அந்த பிரபஞ்ச வெளியின் இயல்பான குணமே பேரின்பம் தான். நீங்க இப்ப சொல்லும் போது இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய சிந்தனை தோணும்னு நினைக்கிறேன். என்ன சிந்தனை சொல்லுங்க பாப்போம். அதாவது இப்ப நீங்க உங்க மொபைலுக்கும் உங்களுக்கு மன இடைவெளியை பாருங்க.
அல்லது உங்க அறையில இருக்கிற காலி இடத்த பாருங்க, அது வெறுமையான காற்று கிடையாது. ஆமா, அது ஒரு மாபெரும் பேரானந்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கு, ஒரு அதிர்வால் நிரப்பப்பட்டிருக்கு. அப்படி நினைத்து பார்த்தாலே அது ஒரு வித சிலிர்ப்பை தருது இல்லையா? சரி, இந்த ஆனந்தம் அப்படியே அந்த சிவவெளியில தேங்கி நிற்குதா அப்படின்னா அதுதான் இல்ல. அது வெடித்து ஒரு பேரொளியா மாறுதுன்னு அவர் அடுத்த வரியில சொல்றாரு. பரவியபே ரொழியே விரிந்த மகா சுத்தபர லோகாண்டமுள்ளது மெய்யறிவானந்த நிலை விளக்குகின்ற சுடரே அப்படின்னு அந்த பரிணாமத்தை அவர் விவரிக்கிறாரு. அந்த பரமசுகம் ஒரு பேரொழியா மாறி லோகாண்டம் அப்படின்னு சொல்லப்படுற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் முழுவதும் பரவுது. ஆனா இங்கேயும் நான் சற்று மாற்று சிந்தனையை, அதாவது ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். தாராளமா கேளுங்க. எந்த இடத்துல இடிக்குது? பொதுவா ஒளியோட வேலை என்ன? ஒரு இருண்ட அறைக்குள் நம்ம ஒரு விளக்கை ஏற்றினா அந்த இருட்டு நீங்கி அங்குள்ள பொருள்கள் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆமா, அது பிசிக்கலான ஒரு வெளிச்சம். அதானே ஒளியின் இயல்பு. ஆனா இங்க அவர் குறிப்பிடும் அந்த சுடர் வெறும் வெளிச்சத்தை தரல, மெய் எரிவை விளக்குகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு சாதாரண வெளிச்சம் எப்படி அறிவாக மாற முடியும்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அறிவை ஏன் ஒளியா உருவகப்படுத்தணும்? ஒரு டேட்டாபேஸ் போலவோ இல்ல ஒரு பெரிய புத்தகம் போலவோ சொல்லாம ஏன் ஒளி என்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? ஏன்னா மனித உளவியல்ல புரிதல் அப்படிங்கிறது ஒரு ஒளியோட தன்மை கொண்டது. இத நாம இருட்டோட ஒப்பிட்டு பார்ப்போம். இருட்டு மனிதனுக்கு என்ன உணர்வை தரும்? பயம், பதற்றம், ஒரு அறையில எங்கே மோதிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம். சரியா சொன்னீங்க. ஒரு பொருளோட உண்மைத்தன்மை தெரியாத போது ஏற்படுவது அறியாமை என்னும் இருள். அறியாமை எப்போதுமே துயரத்தை தான் தரும். இப்போ அந்த அறையில ஒரு விளக்கு ஏற்றும், உடனே என்ன நடக்கும்? பொருள்கள் தெளிவாக தெரியும், குழப்பம் தீர்ந்துடும். ஆமா, ஆனா அதைவிட முக்கியமா உங்களுக்கு ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும் இல்லையா? ஒரு நிம்மதி கிடைக்கும். இதத்தான் அவர் மெய்யறிவு அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்போ நம்ம அன்றாடம் கூகுள்ல தேடி படிக்கிற தகவல்கள் எல்லாமே அறிவு கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. ஒரு புத்தகத்தை படிப்பது நாலேஜ் அல்லது அறிவு அப்படின்னா, அந்த புத்தகத்தின் சாராம்சம் உங்கள் வாழ்க்கையோட ஒரு சிக்கலை தீர்க்கும்போது உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்குமே, அதுதான் மெய்யறிவு. அந்த தெளிவு பிறக்கும்போது ஒரு ஸ்விட்ச் போட்டது போல மூளைக்குள்ள ஒரு ஒளி பிறக்குது. உலகங்களிலும் உள்ள தத்துவங்கள்ல அதனாலதான் ஞானம் பெறுவதை ஒளியோட ஒப்பிடுறாங்க. ஆஹா, இது மிகச் சிறப்பான ஒரு கோணம். அந்த ஆஹா மூமெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்கல்ல, பல நாட்கள் மண்டையை கொடைஞ்ச ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு விடை கிடைக்கும்போது மூளைக்குள்ள ஒருவித ரசாயன மாற்றம் நிகழ்ந்து ஒரு அமைதி பரவுமே, அத ஒரு சிறிய அளவிலான பேரொளி அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். அந்த சிறிய அளவிலான தெளிவே நமக்கு அவ்வளவு பெரிய பரவசத்தை தருது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தம் முழுவதையும் அறிந்து கொள்ளும் பேரறிவு எப்படிப்பட்ட ஆனந்தத்தை தரும்? அது நினைச்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதனாலதான் அவர் அறிவை ஒரு ஒளியாகவும் அந்த அறிவால் வரும் தெளிவை ஆனந்த நிலையாகவும் இணைத்தே பேசுறாரு போல. ஆமாம், அறிவு வேற, ஆனந்தம் வேற கிடையாது. மெய்யறிவு கிடைக்கும்போது அங்குள்ள அறியாமை என்னும் இருள் விலகி ஆனந்தம் என்னும் ஒளி நிரம்புது. அது அந்த பிரபஞ்சம் முழுவதும் இடைவிடாமல் இருந்து கொண்டிருக்கும் ஒரு சுடர் அப்படின்னு அவர் சொல்றத இப்போ முழுமையா உணர முடியுது. அந்த மெய்யறிவு இந்த லோகாண்டங்கள் முழுவதிலும் பரவி இருக்கு அப்படிங்கிறது கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம்தான். ஆமா, இவ்ளோ பெரிய காஸ்மிக் ஸ்கேல்லாம் நம்ம விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். மாபெரும் சுத்த சக்தி, கருணை வெளி, அகிலம் முழுவதையும் நிரப்பும் பேரொளின்னு. ஆனா நாம காலை எழுந்து டிராஃபிக்ல சிக்கி அலுவலகம் சென்று இஎம்ஐ கட்டும் சாதாரண மனிதர்கள் இல்லையா? அதுதான் அடுத்த கேள்வி. இந்த மாபெரும் தத்துவத்துக்கும் மனிதனுக்கும் எங்க முடிச்சு போடப்படுது? இந்த அகிலத்தின் இயக்கத்துல ஒரு தனி மனிதனின் இடம் என்ன? இந்த பாடலோட இறுதி வரிகள் அந்த இடத்துக்கு தான் நம்மள அழைச்சிட்டு போகுது. புரிந்ததவ பயனாகும் பொதுவில் நடத்தரசே புன்மொழி என்றிகளாதே புனைந்து மகிழ்ந்தருளே அப்படின்னு இந்த பாடல் அவர் முடிக்கிறாரு. அந்த பேரொளிய, அதாவது பிரபஞ்சத்தை இயக்கும் சக்திய ஒரு பொதுவில் நடமாடும் அரசனாக அவர் பார்க்கிறாரு. அது ஏதோ யாருக்கோ சொந்தமானது கிடையாது, அனைவருக்குமான ஒரு பொது வெளியில நடக்கும் மாபெரும் நடனம். அப்படிப்பட்ட அரசரினவ் அவர் என்ன கேக்குறாருன்னு கவனிச்சிங்களா? ஆமா, நான் பேசும் வார்த்தைகள் அற்பமானவை, அதாவது புன்மொழி என்று இகழாமல் அவற்றை ஏற்றுக்கொண்டு புனைந்து மகிழ்ந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் தாழ்மையா கேட்கிறாரு. எங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு மாபெரும் கவிஞர் ஏன் இப்படி சொல்லணும்? இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு வலுவான கேள்வியை முன்வைக்க போறேன். இவ்ளோ பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து அதை 8 வரிகள்ல மிக துல்லியமா எழுதிய ஒரு மாபெரும் கவிஞர் அவர். அந்த மெய்யறிவை முழுமையா அடைந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை புன்மொழி, அதாவது அற்பமான வார்த்தைகள் அப்படின்னு இவ்ளோ தாழ்மையா சொல்றது ஏன்? நேர்மையா சொல்லப்போனா இது ஒரு போலி அடக்கம் மாதிரி தெரியலையா? போலி அடக்கம்னா நீங்க ஹம்பிள் பிராகிங் பத்தி சொல்றீங்களா?
ஆமா, அதாவது ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டு நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு உலகத்துக்கிட்ட நல்ல பெயர் வாங்கறதுக்காக எழுத்தாளர்கள் செய்யறது வழக்கம்தானே. அவரே தன் கவிதையை புன்மொழினா சாதாரண மனிதர்களோட வார்த்தைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு கவிஞரின் வழக்கமான பவ்யம் போலவோ அல்லது நீங்க சொல்ற மாதிரி போலி அடக்கம் போலவோ தோணலாம். ஆனா உண்மையில அது அப்படி இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க இத பிரபஞ்ச பின்னணியில வச்சு பார்க்கணும். இது தற்பெருமையை தவிர்க்கும் சாதாரண அடக்கம் கிடையாது. இது முழுமையான அகங்கார அழிவு, அதாவது ஈகோ டெத். அகங்கார அழிவா? அத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய சிறு வட்டத்திற்குள் இருக்கும் பொழுது அவனுடைய அறிவு, அவனுடைய மொழி, அவனுடைய திறமை எல்லாமே அவனுக்கு மிக பெரிதா தோணும். அது உண்மைதான். நமக்கு தெரிஞ்சதுதான் உலகத்திலே பெருசுன்னு நினைப்போம். ஆனா என்றைக்கு ஒருவன் அந்த மாபெரும் சிவவெளியையும் அண்ட சராசரங்களையும் ஒளிரச் செய்யும் பேரொளியையும் தரிசிக்கிறானோ அப்போது அவனுக்கு என்ன தோணும்னு நினைச்சு பாருங்க. ஒரு மாபெரும் மலையின் உச்சியிலிருந்து கீழே பார்க்கும்போது மனிதர்கள் எறும்புகளைப் போல தெரிவாங்களோ அந்த மாதிரி சொல்றீங்களா? அதவிட பல கோடி மடங்கு பிரம்மாண்டமான அந்த பொதுவில் நடமாடும் அரசனின் பிரபஞ்ச நடனத்தை பார்த்த பிறகு மனிதன் கண்டுபிடிச்ச இந்த மொழி எவ்வளவு சிறியதுன்னு அவருக்கு உரைக்குது. ஓ, அதாவது மனித மொழி அப்படிங்கிறது நமது அன்றாட தேவைகளுக்காக உணவை தேடவும் உணர்வுகளை பகிரவும் உருவான ஒரு கருவி மட்டும்தானா? மிகச்சரிய புரிஞ்சுகிட்டீங்க. அதை கொண்டு அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை விவரிக்க முயல்வது அபத்தமானதுன்னு அவர் உணர்றாரு. மொழிக்கு ஒரு எல்லை இருக்கு, ஆனா அந்த பேரொளி எல்லையற்றது இல்லையா? ஆமா, ஒரு எல்லையுள்ள கருவியைக் கொண்டு எல்லையற்ற ஒன்னை எப்படி முழுமையா விவரிக்க முடியும்? அந்த பேரொளியின் முன்னால் மனித குலத்தின் மிகச்சிறந்த கவிதையா இருந்தாலும் அது ஒரு அற்பமான புன்மொழியாக தான் இருக்கும். இது உண்மையே ஒரு பெரிய வெளிச்சத்தை தருது. அவர் தன் கச்சரிந்த அகங்காரத்தை அங்க முற்றிலுமா கீழே போட்டு விடுகிறாரு. ஆமா, நான் ஒரு பெரிய ஞானி, நான் பிரபஞ்ச ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு அவர் மார்த்தட்டி கொள்ளல, மாறா சரணடைகிறாரு. அந்த சரணடைதல்ல ஒரு அழகிய ஒப்பீட்டையா ஒரு மறைமுகமா வைக்கிறாருன்னு தோணுது. புனைந்து மிகுந்தருளே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அதாவது ஒரு சிறு குழந்தை மொழி சரியா தெரியாம தப்பும் தவறாம மழலையில ஏதோ பேசும். ஒரு அறிஞரை பொறுத்தவரை அது இலக்கண பிழையா இருக்கலாம். ஆனா அந்த குழந்தையோட தாய் அதை கேட்கும்போது என் குழந்தை எவ்வளோ அழகா பேசுது அப்படின்னு அந்த தப்பான வார்த்தைகளையே ஒரு ஆபரணம் போல நினைச்சு பெருமைப்படுவாங்க இல்லையா? அதே போலத்தான் இறைவா, நீ மாபெரும் மொழி, நானோ ஒரு சாதாரண மனிதன், என் வார்த்தைகள் இந்த பிரம்மாண்டத்தை அளக்க முடியாத புன்மொழிகள்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு தாய் குழந்தையின் மழலையை ஏற்று மகிழ்வதைப் போல என் புன்மொழியையும் நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு முழுமையா தன்னை தாழ்த்திக்கிறாரு. உச்சக்கட்ட அறிவின் அடையாளம் உச்சக்கட்ட பணிவே தவிர கர்வம் அல்ல அப்படிங்கிறத அவர் புன்மொழி என்ற ஒற்றை சொல்லில ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. இத கேட்பதற்கே மிக ஆச்சரியமா இருக்கு. நாம இதுவரை பேசியதை ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்த்தால் இந்த 8 வரிகளுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் பயணம் எவ்வளவு தர்க்கரீதியானதுன்னு நல்லா புரியும். கண்டிப்பா. எப்படியோ எங்கோ ஒரு மூலையில இருக்கிற கடவுளை பத்தி அவர் பேசல. ஆமா, மகா சுத்தபர முதல் அப்படிங்கிற ஆதிசக்தியில தொடங்கி அந்த ஆற்றல் சிவவழி என்னும் வெற்றிடத்துல எந்த பிசுரும் இல்லாம பரமசுகமா நிறைந்திருப்பதை முதல்ல பார்த்தோம். பின்னாடி அந்த ஆனந்தம் வெறுமனே அமைதியா இல்லாம ஒரு பேரொளியா வெடித்து லோகாண்டங்கள் முழுவதிலும் விருந்து பரவது அப்படிங்கறத பேசணும். அந்த பேரொளி அப்படிங்கிறது வெறும் பிசிக்கல் லைட் கிடையாது. அது அறியாமையை நீக்கி மனிதனுக்கு உச்சக்கட்ட அமைதியை தரும் மெய்யறிவு அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதுவே உண்மையான ஆனந்த நிலை அப்படிங்கறத உளவியல் ரீதியா நாம அணுகணும் இல்லையா? இறுதியா இவ்வளோ பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்திருந்தாலும் அந்த மாபெரும் நடனத்தின் முன் மனித மொழி எவ்வளவு அற்பமானது அப்படின்னு உணர்ந்து அகங்காரத்தை முழுமையா துறக்கத்தை பார்த்தோம். ஒரு குழந்தையின் மழலையைப் போல புன்மொழி என்று கிழாதே அப்படின்னு அவர் பணிவா சரணடைவதையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். தொடக்கம் முதல் முடிவு வரை இது ஒரு முழுமையான வட்டம். ஒரு புறம் எல்லையற்ற பிரம்மாண்டமான பிரபஞ்சம், மறுபுறம் எல்லைக்குட்பட்ட மனிதனின் முற்று பெற்ற சரணடைதல். தன்னைத்தான் அறிதல், பிரபஞ்சத்தை அறிதல், பின் அந்த பிரபஞ்சத்தின் முன் தன் அகங்காரத்தை கரைத்தல். இதுதான் ஆன்மீகத்தின் தத்துவத்தின் இறுதி இலக்கு. மிக சிறப்பான ஒரு தொகுப்பு. இந்த ஆழ்ந்த தேடலை நிறைவு செய்ய முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். என்ன கேள்வின்னு சொல்லுங்க. அந்த பேரொளி மெய்யறிவாகவும் ஆனந்த நிலையாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கு அப்படின்னா, நாம ஒவ்வொரு நாளும் கூகுள்ல தேடியும் சமூக வலைத்தளங்கள்ல ஸ்க்ரோல் செய்தும் தேடியலையும் தகவல்கள் உண்மையிலேயே அறிவா,
ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஒருவேளை நாம தகவல்களை சேகரிப்பதையே அறிவு அப்படின்னு நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கோமா? ஆமா, உண்மையான மெய்யறிவு அப்படிங்கிறது நாம வெளியிலிருந்து தேடிப் பெறுவது கிடையாது. நம்முடைய அகங்காரத்தை, எனக்கு எல்லாம் தெரியும்ங்கிற கர்வத்தை முழுமையா விட்டுவிட்டு நாமும் ஒரு புன்மொழியோடு சரணடையும் போது நமக்குள் இருக்கும் அந்த சிவவெளி திறந்து கொண்டு தானாக ஒளிரும் ஒரு சுடரா. இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தகவல் தொழில்நுட்பம் நம்மை தகவல்களால் மூழ்கடிச்சிட்டு இருக்கிற இந்த நூற்றாண்டுல வள்ளலார் கூறும் இந்த அகங்காரமற்ற ஆனந்தமான மெய்யறிவு நமக்கு முன்பை விட இப்போ ரொம்பவே அதிகமா தேவைப்படுது. நிச்சயமா இந்த ஆழ்ந்த தேடலில் எங்களுடன் இணைந்து பயணித்த உங்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் சிந்தனையை தூண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள்.